லெஃப்ட் சைடில் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி இருக்குது, இந்த இடத்துல வலிக்குது, இங்கே குத்துனா வலிக்குது, செஸ்ட்டு பூரா வலிக்குது, இல்லை பிரஸ்ட்டில் வலிக்குது, சைடில் ரிப்ஸில் வலி, இல்லை கீழே பிரஸ்ட்டுக்கு கீழே அப்பர் அப்டாமன் இல்லை ரிப் ஏரியாவில் வலி, இல்லை ஸ்டர்னமில் அந்த நடுவில் போகிற எலும்பு இருக்குல்லங்க அதில் செஸ்ட்டுக்கு நடுவில் இல்லை 2 பிரஸ்ட்டுக்கு நடுவில் வலி. இந்த வலி நிறைய பேர் இது இதய நோயின்னு நினச்சிக்காங்க. இதயத்துக்கு பக்கத்தில் வந்தால் இதய நோயின்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு தெரியல. இதய நோயின்னு நினச்சிட்டு ஒரு இசிஜி எடுத்தால் நான் தப்பு சொல்லலை, 30-40 இசிஜி, ட்ரெட்மில்லு, எக்கோ, ஸ்டண்ட்டு, பெரிய பெரிய ப்ரொசீஜர், இல்லைன்னா என்னென்ன இல்லைன்னா அதையே நினச்சிட்டு ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியிலையெல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சைக்காட்ரி டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கிறது உண்மையிலேயே உங்களோட அறியாமையை காட்டுது. இது ஷுவராக இந்த பெயின் வேறு, இது ஈஸியாக ஒரு 10 நாளைக்குள்ளே சரியாகிற பெயின் தான். இது ஒன்லி எக்ஸசைஸில் சரியாகிற பெயின் தான். இது எப்படி வருது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை மறக்காமல் பாருங்கள். இந்த வலி சரியாகிறதுக்கு உண்டான எக்ஸசைஸையும் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் 2 பேரும் சொல்லி கொடுக்குறோம். அண்ட் இப்போ என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி பெயின் எதில் வருதுன்னா முக்கியமாக சர்வைக்கல்ல இருந்து தான் வருதுங்க. அதாவது இப்போ உடம்பு பூரா நரம்பு எங்கிருந்து வருது? சர்வைக்கல்லேருந்து, தொராசிக்லேருந்து, லம்பார்லேருந்து, சேக்ரம்லேருந்து தான் வருது, ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் வருது. அப்போ இந்த பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்க சர்வைக்கல் C1, C2, C3, C4, C5, C6, C7ம், அதுக்கப்புறம் தொராசிக் T1, T2, T3ன்னு ஆரம்பித்து T12 வரைக்கும், அப்புறம் லம்பார் L5 வரைக்கும், அப்புறம் சேக்ரம் S5 வரைக்கும் இருக்குது, அப்புறம் காக்சிக்ஸ் 4 இருக்குது. சேக்ரமும் காக்சிக்ஸும் ஃபியூஸாக இருக்குது, மற்றதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. உள்ளுக்குள்ள நரம்பெல்லாம் போகுது. அந்த நரம்பு தான் உடம்பு பூரா சப்ளை பண்ணுது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனாக, ஆங்ஸைட்டி ஆகிறீங்க, மன அழுத்தம் ஆகிறீங்க, இல்லை ஆங்க்ரி, கோவம், இல்லை ஃபியர், பயம்னு வச்சுக்கோங்க. ஒரு நெருப்பை கண்டு பயந்துட்டு ஓடுறீங்க, ஐயோ நெருப்பு பிடிச்சிக்குன்னு. நெருப்பு பிடிச்சிக்கும் ஓடுன்னு சொன்னது மூளை, இதயம்னு வச்சுக்கோங்க. பட் ஓடுனது யார்? ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு தான் நம்ம மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. இல்லை கோவம் டேபிளை ஓங்கி ஒரு தட்டுறீங்க, கோவம் வந்தது மூளை, இதயம்னு வச்சுக்கோங்க. பட் டேபிளை தட்டுறது என்ன? ஸ்பைனல் கார்டு தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களோட எண்ணமெல்லாம் இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே போய் அதை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்குது. ஸ்பைனல் கார்டில் நர்வ்ஸ் இருக்குது, நரம்பு இருக்குது, ஃப்ளூயிட் இருக்குது, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்குது, அதை தவிர ஜவ்வு இருக்குது, டிஸ்க்கு, அதை தவிர நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, தீக்கல் சாக் இருக்குது, அப்புறம் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிலாம் ஃபொராமன் இருக்குது, அந்த நரம்பு போகிற ஓட்டை, இதுலையெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். மெயினாக ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி தான் 70% இது காரணமாக இருக்குது. இது தவிர உணவு பழக்க வழக்கமோ, அப்புறம் தலைவாணி பெருசாக வச்சு படுக்கிறது, அப்புறம் 2 வீலர் அதிகமாக ட்ரைவ் பண்ணுறது, ஷாக் அப்சர் சரியில்லாமல் இருக்கிறது, போகிற ரோடு சரியில்லாமல் இருக்கிறது, இல்லை ஸ்பீட் பிரேக்கில் வேகமாக விட்டு அடிக்கிறது, இது நிறையா பெட்டு போஸ்டர் சரியில்லை, பெட்லாம் ரொம்ப ஸ்பான்ச்சாக போட்டுக்கிறது, இது மாதிரி நிறைய ரீசன்ஸில் வந்துடுதுங்க. அங்கே வந்தது அங்கே வலிச்சா கூட உங்களுக்கு டவுட் வராது, அங்கே வந்தது இங்கே வலிக்குது. ஏன்? கால் விரலில் கூட மரமரப்பு வரலாம், கை விரலில் கூட வரலாம். ஏன்னா இப்போ கழுத்தில் ஒரு நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா 2 கை 2 காலே வராது. அப்போ கழுத்தில் தானே கட்டாச்சு, ஏன் கால் வரைக்கும் வரல? ஏன் யூரின் போகிறது தெரியல, டாய்லெட் போகிறது தெரியலனா இங்கிருந்து நரம்பு ஆரம்பிக்குது. எப்படி ஒரு மேட்டூர் டேமில் தண்ணியை நிறுத்தினா தஞ்சாவூர் வரைக்கும் தண்ணி போவாதில்ல, அந்த மாதிரி தான் இங்கேயே பிரச்சனைங்கிறப்ப அது கீழே எதுவுமே வேலை செய்யாது. அப்படிங்கிறப்போ இங்கே இருக்கிற ஒரு அழுத்தத்தினால இந்த இடத்துக்கு வலி வராதுன்னு நினச்சிடாதீங்க. என்னென்ன பிரச்சனை சர்வைக்கல் இருந்தால் இந்த வலியெல்லாம் வரும்னா, சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆயிருதோ, கழுத்தெலும்பு தேய்மானம் ஆயிருதோ தான் இந்த இதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி நோயில் வரும். அது தவிர டிஸ்பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ் அப்படின்னா ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்க, ஜவ்வு விலகிறது, அப்புறம் பிரேக்கியல் நியூராலஜியா, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது, அதிலிருந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சி அதுலையெல்லாம் வரும். சரி, இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே நடக்கிறப்போ இங்கே கூட வலிக்கல, இங்கேயே வலிக்குதுன்னா எந்த நர்வ் கம்ப்ரஸ் இருக்கோ, என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அதுக்கு இங்கே போகிறது வலிச்சா அங்கே வலிக்கும். அதை தவிர காஸ்டோகான்ட்ரைட்டிஸ்னு இந்த ஸ்டர்னம் அண்ட் ரிப்ஸ் இன்ஃப்ளமேஷன் ஆனாலும் வலிக்கும், மசில் கொஞ்சம் ஒரு ட்ரைனேஜ் எல்லாம் வெளியில் போகாமல் இருந்தாலும் வலிக்கும், இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் வலிக்கும், நிறைய ரீசன்ஸில்
வலிக்கும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால படபடப்பு கூட வரும். அதாவது டக் டக் டக்னு அடிக்குது இல்லை பால்பிட்டேஷன் அது கூட வரும். இது மாதிரி இது கனெக்டட் வித் வேற. இதை வந்து ஹார்ட்னு நினச்சி குழம்பிக்காதீங்க. சர்வைக்கலுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே சரியாயிடும். இந்த சிம்டம்ஸ் இதோடு நிற்கிதானா, சிலருக்கு தலை சுற்றலாம், காதுக்குள்ளே வலி வரலாம், காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு வரலாம், மூஞ்சில் வலி வரலாம், ஒரு பக்கம் தலைவலி வரலாம், ஸ்கேப்புலால் வலிக்கலாம், முன்னாடி வலிக்கலாம், அப்புறம் வந்து கையில் கரண்ட் ஊற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இம்பேலன்ஸ், இதெல்லாமே சர்வைக்கலோட சிம்டம்ஸ் தான். இப்போ இதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாத மட்டும்தான் உலகத்தில் இது க்யூர் ஆகும். வேறு எந்த மெத்தட்லையும் இது க்யூர் ஆகாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபெயிலியர் தான் ஆவீங்க. பட் எக்ஸசைஸ் பண்ணி வாழ்க்கை முறையை மாற்றி அன்பாக மகிழ்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக க்யூர் நிச்சயம். தண்ணி 3-4 லிட்டர் குடிக்கணும், நல்ல பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும். நைட் ஆனால் கண்டிப்பாக 9-10 மணிலேருந்து காலைல 6-7 மணி வரைக்கும் தூங்கணும். உங்கள் மெலட்டோனின் சுரந்து நல்லா தூக்கம் வரணும்னா நீங்கள் லைட்லாம் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எக்ஸசைஸஸ் சொல்லித்தரோம். நான் செஸ்ட் பெயினுக்கான 2-3 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அப்புறம் மோனிஷா சொல்லி கொடுப்பாங்க. இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, இது மாதிரி 3 செட்டு 21 தடவை செய்யலாம். அப்புறம் கையை கோர்த்து மேலே தூக்குறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடுறது. 1 2 3 4 5 6 7 8 9 10 திரும்ப 2 10 கவுண்ட்ஸ், 2 10 கவுண்ட்ஸ், 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். 3 செட்டு 21 தடவை செய்யலாம். இப்போ பாக்ஸ் பிரீத்திங், டயப்ரமேட்டிக் பிரீத்திங் எக்ஸசைஸ் இந்த பெயினுக்காக மோனிஷா ஃபிசியோதெரபி சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, வாங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். படுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூக்கு வழியாக மூச்சை 6 செகண்ட் இழுக்கணும், ஹோல்டு பண்ணி 6 செகண்ட் வைக்கணும். மூக்கு வழியாக மூச்சை வெளியே தள்ளுறது 9 செகண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் டைம் பண்ணலாம். மூக்கு வழியாக 6 செகண்ட்ஸ் உள்ளே இழுக்கணும், ஹோல்ட் பண்ணுறது 6 செகண்ட்ஸ், மூக்கு வழியாக மூச்சை வெளியே விடுறது 9 செகண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி செஸ்ட் பெயின் இல்லாமல் ஆயிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அண்ட் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபி.